ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷைன் வித் பூஜா சேனல். பொட்டுக்கடலை அண்ட் நாட்டு சக்கரை வச்சு சூப்பர்பான பஃபி வந்து மேக் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வச்சு நான் ஒரு பேடா ஆர் பர்ஃபி என்ன வேணால் சொல்லலாம். ஸோ பொட்டுக்கடலையை வச்சு நான் ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் ஆஃப் பொட்டுக்கடலையை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் அந்த பச்சை ஸ்மெல் போகணும் அப்படின்றதுக்காக நல்லா வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். அந்த பொட்டுக்கடலையை வந்து நல்லா வறுத்துக்கிறேன். இந்த பொட்டுக்கடலை கூடவே நான் ஒரு 2 கார்டமன் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஃப்ளேவர்க்காக. இது ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ வந்து இது நல்லா வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து இப்போ பொட்டுக்கடலை நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் நல்லா நம்ம சில் பண்ணிக்கலாம். அதே பேனில் நம்ம வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம 2 கிளாஸ் தண்ணி விட்டுடலாம். இது கூடவே நான் பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்திருந்தேன் இல்லையா, ஸோ அதே அளவு 1 கப் ஆஃப் நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சு இதை நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா நாட்டு சக்கரை வந்து கரையட்டும். மீன்வைல் வந்து நம்ம பொட்டுக்கடலை வந்து நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பொட்டுக்கடலையை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பொட்டுக்கடலையை வந்து நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். நல்லா கொஞ்சம் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நல்லா இந்த பாகு வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. நான் இந்த ஸ்டேஜில் வந்து பொட்டுக்கடலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸோ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த பாகுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆஃப் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம இது கூடவே வந்து கொஞ்சமாக கீ விட்டுக்கலாம். ஸோ இப்போ கீ விட்டுட்டு ஆயில் விட்டுருக்கோம். ஸோ இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரண்டு வர வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ஸோ நல்லா இப்போ வந்து ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டியாக திரண்டு வரும்போது நம்ம கீஸ் பண்ண பாத்திரத்தில் போட்டு செட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீ தடவி நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து டாப் பண்ணிக்கலாம் பிளேட்டில் போட்டு. பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது. கொஞ்சமாக வந்து மேலே கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே டாப் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்பவே டெம்ப்டிங்காக இருக்குது. ஸோ நான் ஃபோக் எடுத்து நான் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க. பார்த்தீங்களா ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பிளேட்டில் வந்து நல்லா நெய்யை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா செட் பண்ணியாச்சு. ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா பீசஸ் போட்டுடலாம். ஸோ வந்து நைஃப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா பீசஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, இப்போ வந்து சூப்பர்பான நம்மளுக்கு பர்ஃபி ஆர் பேடா என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து நான் இது ஸ்லைஸ் போடும்போதே வந்து நிறைய பீசஸ் வந்து சாப்பிட்டுட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பர்பான ரெசிபியில் நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை பாய்.